எங்க நாட்டுல சொத்துக்கே வழி இல்லைனா கூட பரவாயில்ல. எங்களோட மெயின் டார்கெட் என்ன தெரியுமா? இந்தியாவ எதிர்க்கணும், இந்தியாவ எதிர்க்கணும். இப்படிதாங்க பாகிஸ்தான் இந்தியாவை எப்படியாவது எதிர்க்கணும்னு தூக்கம் கெட்டு போய் திரியிறாங்க போல. ஏன்னா இப்ப பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீனா கிட்ட இருந்து அவங்களோட 5த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டான J-35 போர் விமானங்கள வந்து வாங்க போறாங்களாம். அதுவும் 40 போர் விமானங்கள வாங்க போறாங்க அப்படின்னு இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப இதனால இந்தியாவுக்கு ஆபத்தாப்பா? நம்ம கிட்ட 5த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் வந்து இல்லையே! இதனால இந்தியாவுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தாங்க நம்ம ரொம்ப தெளிவா வந்து பார்க்க போறோம். இப்ப பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் அவங்களோட விமானப்படையில அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து இல்ல. அமெரிக்காவோட F-16 போர் விமானம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பிரான்ஸோட மிராஜ் போர் விமானங்கள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் சீன போர் விமானங்கள் தான் பாகிஸ்தானோட விமானப்படையில அதிகமா வந்து இருக்கு. இத எப்படியாவது வந்து அப்கிரேட் பண்ணணும்னு பாகிஸ்தான் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பிரான்ஸ் இந்தியாவுக்கு ரஃபேல் போர் விமானத்த வந்து குடுத்துட்டு, "உங்களுக்கெல்லாம் மிராஜ் அப்கிரேட் பண்ணி தர முடியாது. பேசாம போயிட்டே இருங்க" அப்படின்னு பாகிஸ்தான ஒரு பொருட்டா கூட மதிக்கலங்க. இதனால பாகிஸ்தான் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இருக்கிற போர் விமானங்கள ஒண்ணும் அப்கிரேட் பண்ண வேணாம். நம்ம புதுசாவே வாங்கிடலாம் அப்படின்னு இப்ப சீனா கிட்ட இருந்து புது விமானங்கள் வந்து வாங்க போறாங்க. அதுலயும் 5த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டான ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ 40 போர் விமானங்கள பாகிஸ்தான் வந்து வாங்க போறாங்க அப்படின்ற செய்தி இப்ப வர ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த ஒரு செய்திய சீன ஊடகமான சவுத் சைனா மார்னிங் போஸ்ட்லயே வந்து போட்டுட்டாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில நியூஸ் சேனல்ஸ்ல இத பத்தி தெளிவா வந்து போட வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இத வந்து பார்த்தோனே எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்து வரலாம். என்னப்பா, பாகிஸ்தான் வந்து சீனா கிட்ட இருந்து 5த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்ட வந்து வாங்குறாங்க. இதனால இந்தியாவுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே! ஏன்னா நம்ம கிட்ட தான் 5த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்டே இல்லையே! இத வச்சு இந்தியா கிட்ட பாகிஸ்தானால வாலாட்ட முடியுமா? அப்படின்னு பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள வந்து ஓடலாம். ஆனா இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்திய விமானப்படையில ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இருக்கு. இத வந்து சொல்லும்போது ஒரு சில பேத்துக்கு டவுட் வரலாம். ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து 4.5 ஜெனரேஷன் தானப்பா. ஆனா சீனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் 5த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்ட வந்து வாங்குறாங்க. இப்ப இதனால நமக்கு வந்து ஆபத்து தானே அப்படி வந்து கேட்கலாம். ஆனா என்னதான் வந்து சைனாவோட J-35 போர் விமானம் 5த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்டா இருந்தாலும், இது எப்படி செயல்படும் நமக்கு வந்து தெரியாதா? ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து JF-17 இது மாரி போர் விமானங்கள்லாம் வாங்கி படாத பாடு பட்டுட்டாங்க. இப்ப சைனாவோட 5த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் வந்து கரெக்ட்டா செயல்படுமா? இது உண்மையிலே ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டா இருக்குமா? அப்படின்றத பாகிஸ்தான் வாங்கி யூஸ் பண்ணாதாங்க வந்து தெரியும். இத வந்து சொல்லும்போது, "அதென்ன ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. 4த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்டுக்கும் 5த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்டுக்கும் இதுதான் வித்தியாசமே. ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்னா என்ன அப்படின்னா, இப்ப இந்த J-35 போர் விமானங்கள் ஈஸியா எதிரியோட போர் விமானங்கள தாக்கி வந்து அழிக்கும். ஆனா இந்த ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டா வந்து இருக்கும்போது, இது எந்த ரேடார்லயும் வந்து சிக்காது. ஈஸியா வந்து தாக்குதல் நடத்திட்டு போயிட்டே வந்து இருக்கும். இத தான் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து அமெரிக்கா கிட்ட வந்து இருக்கு. ஒரு சில நாடுகள் கிட்ட தான் வந்து இருக்கு. சைனாவும் எங்க கிட்ட ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் இருக்கு அப்படின்னு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கூவிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது உண்மையிலே எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும். இத வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேள்வி கேட்கலாம். ஏன்பா, அவங்க தான் 5த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்னு சொல்லிட்டாங்களே. நீங்க எதுக்கு இப்படிலாம் வந்து சொல்றீங்க? சைனா சொன்னா உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். எதுக்கு நம்ம இந்த மாரிலாம் சொல்றோம் அப்படின்னா, அவங்க கிட்ட இவ்ளோ போர் விமானங்கள் இருந்துமே கூட, நம்ம இந்தியா வந்து ரஃபேல் போர் விமானங்கள பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கும்போது, அந்த அளவுக்கு சீனா வந்து பயந்தாங்க. அதுவும் இந்தியா சீனா எல்லை பிரச்சனை அப்பதான் நமக்கு கரெக்ட்டா ரஃபேல் போர் விமானங்கள் வந்துச்சு. அந்த ரஃபேல் போர் விமானங்கள் வந்தவுனே சீனா என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்க கிட்ட ஆல்ரெடி இருந்த J-20 5த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்ட வச்சு, "உங்க கிட்டலாம் 4த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் தான்ப்பா இருக்கு. ஆனா எங்க கிட்ட 5த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் இருக்கு தெரியுமா? இத வச்சு நாங்க ஈஸியா ரஃபேல அழிக்க முடியும்னு" சம்மந்தம் இல்லாம அவங்க பாட்டுக்கு கூவிட்டு இருந்தாங்க. அதிலே தெரிஞ்சு போச்சு J-20யோட போர் விமானம் எவ்வளோ தூர லட்சணத்துல வந்து இருக்குன்னு. ஏன்னா இந்த செங்டு வகை போர் விமானங்களே அப்படியே வந்து ஓடிட்டு இருக்கும்போதே கழண்டு கழண்டு விழுகும். இதனால தான் பாகிஸ்தான் ரொம்ப படாத பாடு பட்டுட்டாங்க. இந்த JF-17 போர் விமானத்த வந்து யூஸ் பண்ணும்போது கூட மிலிட்டரி எக்ஸர்சைஸ் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணும்போது
பண்ணும்போது அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்படியே நொறுங்கிருங்க. அந்த அளவுக்கு இதோட குவாலிட்டி பயங்கர மோசமா வந்திருக்கும். அதனால தான் இதே மாரி குவாலிட்டில தான் J35 போர் விமானங்கள் வந்து இருக்கும். இதுல சந்தேகமே இல்ல அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது. ஆனா உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த நம்ம அவ்வளோ ஈஸியாவும் எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா பாகிஸ்தானோட நிலைமை நாளுக்கு நாள் எவ்வளோ தூரம் மோசமா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து தெரியும். பாகிஸ்தானோட பொருளாதாரமே ரொம்ப மோசமா போய்க்கிட்டு இருக்கு. IMF கடன் குடுக்கல அப்படின்னா, IMFயே மிரட்டுற அளவுக்கு பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப பரிதாபமா வந்திருக்கு. ஆனா இப்படிலாம் இருக்கும்போது கூட, எங்களுக்கு இந்தியாவ எதிர்க்கிறது தான் முக்கியம். இந்தியாவ எதிர்க்கிறதுக்கு நாங்க என்ன ரேஞ்சுக்கு வேணா போவோம் அப்படின்னு, இப்ப பாகிஸ்தான் வந்து போர் விமானங்கள் வாங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் ஆச்சரியமா வந்திருக்கு. அப்ப இந்தியாவ எதிர்க்கணும்னு எந்த அளவுக்கு பாகிஸ்தான் பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதனால இப்ப கூடிய சீக்கிரத்தில நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படியாவது நம்ம இந்திய விமானப்படைய வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம இந்திய விமானப்படை ஸ்ட்ராங்கா தான் வந்திருக்கு. ரஃபேல் போர் விமானங்கள் எல்லாமே வந்திருக்கு. இருந்தாலும் நம்மளும் 5த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்ஸ வாங்குறதுக்கான பிளான வந்து பண்ணணுங்க. இத வந்து நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கிற பணிகளும் வந்து போய்க்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான் எப்ப வேணா என்ன வேணா பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம முன்னெச்சரிக்கையோட இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்திருக்குங்க. இப்பதாங்க வந்து புரியுது. நம்ம இந்தியா எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு ரஃபேல் போர் விமானங்கள வாங்குனாங்கன்னு. ஏன்னா இந்த ரஃபேல் போர் விமானங்கள வாங்கும்போது, இங்குள்ள ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்புட்ன்னா, இந்தியாவே மோசமான நிலைமையில வந்து போய்க்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ரஃபேல் போர் விமானம் ரொம்ப முக்கியம் தானா? இது ரொம்ப அவசியமா? அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஆனா இப்ப மட்டும் நம்ம கிட்ட ரஃபேல் போர் விமானங்கள் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப சிக்கலா வந்து போயிருக்கும். ஈஸியா நம்மள வந்து பாகிஸ்தான் மிரட்டியிருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க கிட்ட J35 போர் விமானங்களே வந்தாலும், நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம கிட்ட வந்து ரஃபேல் போர் விமானங்கள் இருக்கு. இத வச்சு ஈஸியா நம்ம பாகிஸ்தானுக்கு வந்து டஃப் குடுக்கலாம். அதனால தான் நம்ம இந்திய விமானப்படைய வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம். இப்ப தான் வந்து புரியுது, ஏன் இந்தியா இந்த மாரி நடவடிக்கைகள்லாம் வந்து எடுக்குறாங்கன்னு. ஆனா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, ஒண்ணு மட்டும் நமக்கு என்ன புரியல அப்புட்ன்னா, பாகிஸ்தான் இருக்கிற நிலைமையில அவங்கனால எப்படி போர் விமானங்கள் வாங்க முடியுது? அவங்களுக்கு யார் வந்து காசு குடுக்குறா? ஒருவேளை சைனா வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்களா? இது மாரி பல கேள்விகள் மனசுக்குள்ள ஓடுதுல. இதுல தாங்க சைனா ஏதாவது பின்னாடி மாஸ்டர் பிளான் போடுறாங்களோன்னு தோணுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்துச்சு அப்புட்ன்னா, சைனாவும், பாகிஸ்தானும் குவாடர் போட்ட எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு 2 நாடுகளுக்கும் இடையில பேச்சுவார்த்தை வந்து நடத்துனாங்க. அந்த ஒரு பேச்சுவார்த்தையில சைனா, பாகிஸ்தான் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வந்து வச்சாங்க. என்னன்னா, உங்க நாட்ல எங்க நாட்டு மக்கள்னால வந்து நிம்மதியா இருக்க முடிய மாட்டேங்குது. பாதுகாப்பு ரொம்ப மோசமா வந்திருக்கு. அதனால இன்னுமே இந்த குவாடர் போர்ட் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றதுக்கு நாங்க என்ன நினைக்கிறோம் அப்புட்ன்னா, இந்த குவாடர் போர்ட்ல ஒரு மிலிட்டரி பேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறோன்னு இது மாரி பாகிஸ்தான் கிட்ட வந்து கேட்டாங்க. இத பாகிஸ்தான் கிட்ட கேட்டவுனே, பாகிஸ்தான் என்ன சொல்ட்டாங்க அப்புட்ன்னா, "சரி, சரி. நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம். அதே மாரி எங்களுக்காண்டி ஒரு விஷயம் செய்வீங்களா?" அப்படின்னு பட்டுன்னு ஒரு விஷயத்த வந்து கேட்டுட்டாங்க. என்னன்னா, "நீங்க வந்து எங்களுக்கு நியூக்ளியர் டெக்னாலஜிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு." இது மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு கூட சைனா ரொம்ப கோபமாயிட்டாங்க. பாகிஸ்தானோட ரெக்வெஸ்ட்ட ஏத்துக்கல அப்படின்ற மாரி தான் வந்து நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்படி இருக்கும்போது, அடுத்த சில தினங்கள்லே சைனா பாகிஸ்தானுக்கு 40 போர் விமானங்கள தரப்போறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இத வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? சைனாவும், பாகிஸ்தானும் திரும்ப இந்தியாவுக்கு எதிரா மாஸ்டர் பிளான போட ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்றது மட்டும் தெளிவா வந்து புரியுதுங்க. ஏன்னா இப்ப தான் இந்திய, சீன எல்லை பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு. படைகள் எல்லாமே வந்து பின்வாங்கி சுமூகமான சூழ்நிலை வந்து இருக்கு. அப்பவே ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, "சைனா மட்டும் நம்பவே கூடாதுப்பா. இங்கிட்டு அமைதியான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு, இன்னொரு பக்கம் ஊடுருவாங்க. அதனால அவங்க கிட்ட கவனமா தான் இருக்கணும்." அப்படின்னு நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு தகுந்தாப்புல தாங்க சீனாவோட வேலைப்பாடுகள் எல்லாமே வந்திருக்கு. இப்ப இந்தியாவுக்கு பயங்கரமான அச்சுறுத்தல் வந்திருக்கு. ஒரு பக்கம் பாகிஸ்தான் நமக்கு பெரிய அச்சுறுத்தலா வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வங்கதேசம் அவங்களோட எல்லைப் பகுதியில துருக்கியோட ட்ரோன்ஸ நிறுத்தி வச்சுக்கிட்டு, நாங்க வந்து இந்தியாவ எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எத்தன பேர் எதிர்த்தாலும் பரவால்ல. நாங்க எங்களோட முடிவுல தெளிவா இருப்போம். யார் வந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு, இந்தியா வந்து எதிரிகள எப்படி சமாளிக்கணுமோ, அதுக்கு தகுந்தாப்புல சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், சீனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் வாங்குற போர் விமானங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.